ஹலோ கைஸ், சேலஞ்சோட 36வது நாள். ஒரு கோட்டையில ஒரு எலியோட அட்டகாசம் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த கோட்டையிலேயே ஒரு பூனை வளர்க்குறாங்க. அந்த பூனை எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த எலியை அதால பிடிக்கவே முடியல. இதனால கடுப்பான அந்த கோட்டையோட அரசர் வெளிநாட்டில இருந்து உயர் ரக பூனையை வர வைக்கிறாங்க. அந்த பூனை என்ன முயற்சி பண்ணியும் அந்த எலியை பிடிக்கவே முடியல. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த கோட்டையோட காவலாளி அவர் வளர்த்த பூனையை எடுத்துன்னு விடுறாரு. அவர் விட்ட ஒரு கொஞ்ச நேரத்திலேயே அந்த எலியை அந்த பூனை பிடிச்சிருது. இதை பார்த்து அங்கே இருந்த எல்லாரும் வியந்து, உங்களோட பூனைக்கு நீங்கள் என்ன மாதிரி பயிற்சி கொடுத்து வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னோட பூனைக்கு பெரிய திறமையோ பயிற்சியோ கிடையாது, அது ரொம்ப பசியில் இருந்துச்சு. ஆனால் அரண்மனை பூனையும் அயல்நாட்டு பூனையும் தின்னு கொழுத்து போயிருந்ததுனால இந்த எலியை சாப்பிட்டு தான் அந்த பசியை ஆத்திக்கணும்னு அதுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம்னா அந்த காரியத்து மேலே தீரா பசியும் வெறியும் இருந்தால் மட்டும்தான் நாம் நினைக்கிற வெற்றியை நம்மளால அடைய முடியும் அப்படின்றது கடையோட மையக்கருத்து. ஓகே கைஸ், இன்னைக்கு 36வது நாள். இன்னைக்கு எத்தனை புஷ்அப்ஸ் எடுக்க முடியுதுன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு சேலஞ்சோட 36வது நாள் முடிவில் மொத்தம் 73 புஷ்அப்ஸ் கவுண்ட் ஆயிருக்கு. நாம் ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கணும்னா அதில் தீரா பசியும் வெறியும் இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் பாய்.